சீசன்னு கேட்டா சில பேர் சம்மர் சீசன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களை மாதிரி பல பேர் ஒரே ஒரு தலைவருக்காக எலெக்ஷன்னா என்னதுன்னு கத்துக்கிட்டவங்க மட்டும் தான் இது எலெக்ஷன் சீசன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த வீடியோ எதை பத்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோ எலெக்ஷன் பத்தி தான். ஓட்டுன்றது ஒவ்வொரு தனி மனிதருடைய ஜனநாயக கடமை. கம்பல்சரி எல்லாருமே எல்லா எலெக்ஷன் அப்பயும் அவங்கவுங்களோட பூத்துல போய் அவங்கவுங்களோட ஓட்டை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சின்னத்துல பதிவு பண்ண வேண்டும். எனக்கு இவங்க காசு கொடுக்குறாங்க அதனால நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு இவங்க காசு கொடுக்குறாங்க அதனால நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு இல்லாம எந்த தலைவர் வந்தா உண்மையாவே தமிழ்நாட்டுல மேசிவான சேஞ்ச் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்துதான் நீங்க ஓட்டு போட வேண்டும். எந்த தலைவர்கள் கொடுக்குற ஸ்கீமு அவங்க ஆட்சியில இருக்கும் போது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த தலைவர்கள் கொடுத்த ஸ்கீமுக்கு பாசிபிலிட்டி ரேஞ்ச் அதிகமா இருக்கு, எந்த தலைவர்கள் கொடுத்த ஸ்கீம் தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மேசிவான சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்த்துதான் நீங்க ஓட்டு போட வேண்டும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தாண்டி பல லட்சம் செலவு பண்ணி பல பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட வந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கும் பொழுது சொந்த ஊர்லயே இருந்துகிட்டு நம்ம ஓட்டு போட சோம்பேறித்தனம் படவே கூடாது. நாளைக்கு ஏப்ரல் 23 கம்பல்சரி எல்லாம் போயிட்டு ஓட்டு போட்டுருங்க. அடுத்த வரப்போற ஒரு ஜென்ரேஷனுக்கே நீங்க போடுற ஓட்டு தான் பாத்தீங்கன்னா அது ஒரு முதுகெலும்பு மாதிரியே இருக்கும்ட்டு நீங்க வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேயே ஒரு நாள் தான் லீவ் கொடுக்குறாங்க, அதையும் நான் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்டு போட போக முடியும், எனக்கு இந்த லீவ்ல நான் ஃபன் பண்ணலான் இருக்கேன்ட்டு இல்லாம இந்த லீவ்ல நீங்க ஜாலியா இருக்கிறத ஒதுக்கிட்டு நீங்க கம்பல்சரி போய் ஓட்டு போட போகணும். உங்களோட ஒரு ஓட்டுனால என்ன சேஞ்ச் ஆகிட போகுதுன்னு இல்லாம அந்த ஒரே ஒரு ஓட்டுனால எவ்வளவோ விஷயம் இது வரைக்கும் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல நீங்க போடுற ஒரே ஒரு ஓட்டு அந்த ரிசல்ட்டே சேஞ்ச் ஆக்கும்ல. அதனால மறக்காம எல்லாருமே பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 23 போய் ஓட்டு போட்டுருங்க. எங்களை மாதிரி எளிய சமுதாயத்துக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.